ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, நீட் ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜூன் 14 அதாவது நாளைக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்டிஏ அனௌன்ஸ்மென்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீட் ஸ்கோர் கார்ட் வந்து எப்படி இருக்கும்? என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கும்? அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீட் ரிசல்ட்ஸ் வந்து இப்ப வந்து ஜூன் 14 வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்து ஹியரிங் வருது. ஸோ இன்னைக்கு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு நாமளும் நினைக்கிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு மத்திய பிரதேஷ்லயும் 75 மாணவர்களுக்கு உண்டான நீட் ஸ்கோர மட்டும் தடை பண்ணிட்டு, மித்த இருக்கிற மாணவர்களுக்கு நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்டிஏ தரப்புல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இத தாண்டி உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இந்த நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, neet.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னாவே அங்க நீட் யூஜி ரிசல்ட்ஸ் லைவ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட ஸ்கோர் கார்ட பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்கோர் கார்ட டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்ப வந்து நீட் யூஜிக்கு உண்டான ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ரோல் நம்பர், அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், பெர்சன் வித் டிசபிலிட்டி இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இன்பில்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மேலா, ஃபீமேலா அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. அதே மாரி உங்களோட கியூஆர் கோடும், உங்களோட ஃபோட்டோஸும் நீங்க அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்க பிரிண்ட்ன்னு இருக்கும். இங்க வந்து பிரிண்ட் பண்ணி நீங்க பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நீங்க எவ்வளவுல பெர்சன்டைல் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பெர்சன்டைல்ங்கிறது நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ, அந்த மார்க்ஸ்க்கு எஸ்பெஷலி எவ்வளோ பேர் ஹையஸ்ட்டா மார்க் வாங்கியிருக்காங்களோ, அந்த ஹையஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டைல்ஸ் குடுப்பாங்க. இது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு உண்டான பெர்சன்டைல்ஸ். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டோட்டல் பெர்சன்டைல்ஸ் நீங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு பார்க்கணும். டோட்டல் பெர்சன்டைல்ஸ் இவ்வளோ. இதுல பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் 720க்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். 720க்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 335 மார்க்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஆல் இண்டியா ரேங்க் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களோட ரேங்க். சரிங்களா? ஸோ இங்கேயும் குடுத்துருப்பாங்க ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங்ன்னு. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ரேங்க். இந்த ரேங்க்க வச்சு தான் நீங்க ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கம்யூனிட்டிங்கிறத குடுத்துருக்காங்க கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பட் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு என்ன ரேங்கிங் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங் அதாவது ஆல் இண்டியா ரேங்கிங் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரேங்கிங் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு யூஸ் ஆகுமே ஒழிய, கேட்டகரி ரேங்க் வந்து நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே தவிர, பட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு சிலருக்கு உங்களுக்கு ரேங்கிங்கே வந்திருக்காது. அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப நீங்க ஜெனரல் ரேங்கிங்கா இருக்கலாம். இல்லன்னா ஓபிசி, என்சிஎல் இல்லன்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாஸ் மார்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த எலிஜிபிள் கட் ஆஃப் இருந்ததுனா தான் உங்களுக்கு ரேங்க் வரும். அதாவது இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டா. அதாவது 2024 டேட்டா. இப்ப 2025ல எவ்வளோ பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி கட் ஆஃப் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். இது 2024 டேட்டா படி உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 164 மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அதாவது உங்களுக்கு ரேங்க் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு பாஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 129 வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 129க்கு மேல எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் பாஸ் மார்க். 129 மேல எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் ரேங்க் வரும். அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தா 146 அதே மாதிரி ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 129 மார்க்ஸ். அதாவது சேம் அஸ் எல்லாமே 129 மார்க்ஸ் இருக்கு. பட் வந்து இங்க ஜெனரல் கேட்டகரிக்கும் ஜெனரல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்கோர் கார்டுல இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கோர் கார்டு நாளைக்கு வந்துரும். ஸோ நாளைக்கு வந்த வாட்டி பாருங்க. நம்முமே லைவ் செஷன்ஸ் வருவோம். அந்த லைவ் செஷன்ஸ்ல உங்களோட ஸ்கோர் கார்டுல உங்களோட ரேங்கிங்க்கு என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட சேனலை இப்பதான் பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீட்டை பத்தி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.